இது கரெக்டாக கியூன் ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுங்க. சுனில் பிரதருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அவர் எனக்கு சர்ப்ரைஸ் அடிச்சிட்டாரு. வாயா சர்ச்சுக்கு போகலாம், ஏன்னா நீ ஃபாஸ்டிங்கில் இருக்கிறல்ல, சரி தினம் ஒரு ஒரு சர்ச்சு போகலாம். இங்கே எப்படி ஹிந்து கோயில் நிறையா இருக்குதோ அதே மாதிரி நிறையா வெள்ளைக்காரன் சர்ச்சும் கட்டி வச்சுருக்கிறான், பழமையான சர்ச்சு. வா உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன். சரி வா போகலான்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிவிட்டு ஏசின்ற ஜெயம் சொல்லிட்டு ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லிட்டு மாரியம்மா அழகாக குழந்தைய தூக்கிட்டு இருந்தாங்க ஏசப்பாவை. எனக்கு அதிகமாக ஸ்டோரிலாம் தெரியாது. என்ன இயேசு எப்படி எனக்கு பிடிக்குன்னா, நான் ஹாஸ்டலில் படிக்கக்குள்ள நல்ல சாப்பாடு நிறைய நாள் பசி பட்னியாக இருக்கக்குள்ள யாருக்கோ ஒரு நல்லது நடந்து யாரோ ஒரு வெள்ளைக்காரங்க நல்ல சாப்பாடு போடக்குள்ள அந்த டேஸ்ட்டை எங்கள் வீட்லேயும் சாப்பிடல, அந்த வறுமையிலையும் சாப்பிடல. அங்கே தான் அதை அனுபவித்தேன். அதனால் ஏசப்பாவை கொண்டாடுறேன். ஈடுபாடு எனக்கு அதிகமாக இருந்ததில்லை நிறையா. நான் சரி இந்த வீடியோ நான் இயேசுவை டிஃபைன் பண்ணுறதுக்கும் இல்லை, என்ன டிஃபைன் பண்ணுறதுக்கும் இல்லை. சுனில் பிரதர் அவரை கும்பிட வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அப்போ நான் பார்த்து ரசித்ததை நான் உங்களுக்கு காட்டணும். இன்னொன்று அழகாக இருந்துச்சு. மார்பிள்ஸில் மாதா இயேசு பெரிய உருவத்தை தாங்குற மாதிரி அந்த ஸ்டாச்சு இருந்துச்சு. அது அழகாக அன்றைக்கி வெளியேந்து பார்க்கக்குள்ள அழகாக இருந்துச்சு. என்றைக்குனாச்சும் ஒரு நாள் உள்ளார வரணும். அது நம்ம ஹிந்துவாக இருந்துக்கிட்டு உள்ளார வந்தால் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க தான். இருந்தாலும் அதுக்கு ஒரு மெயின் ரீசனோட ஃப்ரெண்டு உள்ளார சர்ச்சில் கும்பிட்டு இருக்கிறாரு, நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் கலந்த ஒரு ஒரு பயம்தான். இருந்தாலும் நான் அந்த சர்ச்சை ரசிக்கணும். ஏன்னா அது என் கண்ணுக்கு அழகாக தெரியறதால அதை ரசித்து நான் விளாகாக போடணுன்றது என்னோடய ஆசை. அதனால் அதை நான் ரசிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப அதிகமாக தான் பேசுவேன். என்னோடய வியூவர்ஸு எல்லோரும் கோவப்பட்டாலும் ரசிப்பீங்கன்னு தெரியும். ஐ லவ் யூ மை ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ. வாங்க வீடியோ போகலாம். ரொம்ப ரொம்ப க்ளீனாக, ரொம்ப அழகாக, ரொம்ப சைலண்ட்டாக, எந்த ஒரு நாய்ஸும் இல்லாத முழுக்க முழுக்க. ஆனால் நான் இன்னொன்று என்னென்னா, நொவினா சர்ச் ஏற்கனவே போயிருக்கேன் அவர் கூட. இந்த சர்ச்சில் முழுக்க முழுக்க தமிழ் ஆள் தான் இருந்தாங்களே. சரி தமிழ் ஆளுன்னுக்குள்ளே நம்மளை யாரும் அதிகமாக கேள்வி கேட்க மாட்டாங்க. ஜோதி உள்ளார வரமாட்டேன்னு தான் சொன்னாடே. வாடா எல்லாமே ஒன்று தான். அவன் வரமாட்டேன்னு சொன்னது சாமி கும்பிட மாட்டேன்றதுக்காக இல்லை, மற்றவங்கள தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோ எடுத்தா. அப்படின்ற இந்த அழகை நம்ம வீடியோ எடுக்கலைன்னா எதையுமே நம்ம காட்ட முடியாத போயிடும். நம்ம என்ன நினச்சி வந்தோமோ அதை நம்ம காட்ட முடியாது. அப்படின்றதுக்காக நான் உள்ளார அழகாக காட்டினேன். இங்கே என்ன ஒரு அதிசயம்னா, சிலுவை தோக்கப்படலை. அம்மன் அங்கே முன்னாடி இருந்தாங்க. அச்சோ யூஸ் நம்ம அம்மனே வந்துடுது. மேரி அம்மா அங்கே முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. ஏசப்பா தொங்கிட்டு இருந்தாங்க. கையில் அந்த கையில் கம்பியெல்லாம் குத்தி தொங்கிட்டு இருந்தது. அழகாக இருந்துச்சு, ரொம்ப காமாக இருந்துச்சு. தமிழ் ஆளுங்க தான் இது. நான் விரிவூரில் படிக்குள்ள ரொம்ப பெருசாக கல்ச்சலில் மாரியம்மா அடிக்கடி மாரியம்மானே ஒரு தப்பாக நினச்சிக்காதீங்க. மேரியம்மா அழகாக நின்று அதை பார்க்கக்குள்ளே நம்ம பண்ணுற தப்பை மன்னித்த மாதிரியே ஒரு உருவம். அம்மா நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, இனிமேல் இந்த தப்பு பண்ணாதீங்கன்னு ஒரு ஆறுதல் கூடுற சிலை தான் அந்த மேரி அம்மனா எனக்கு எப்பயுமே தெரியுமே. ரொம்ப அழகாக, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் அவர் முடிச்சிட்டாரு, வந்துட்டார். மறுபடியும் டீ குடிக்க போயிட்டோம். பாய்.